100 கால வரலாற்றில் தமிழ் சினிமா எவ்வளவோ சங்கடங்களை சந்திச்சிருக்கு. அதில் லேட்டஸ்ட்டு சங்கடம் வந்து நடிகர் விஷால் டைரக்டராக ப்ரொமோட் ஆகிருக்குது. அவர் வந்து போன எலெக்ஷனில் நின்று விஜய்க்கு பதில் நான் சிஎம் ஆகிருக்க வேண்டியது ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சின்னு பேசிகிட்டு வந்திருக்கார் பல பேட்டிகளில். மிஸ்டர் விஷால், நீங்கள் டைரக்டருக்கு பதில் சிஎம்மாகவே இருக்கலாம் அப்படின்ற மொமெண்ட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம். அந்திமலை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் விஷால் இயக்கத்தில் விஷால் மாறுபட்ட 2 வேடங்களில் நடிச்சிருக்கக்கூடிய மகுடம். இந்த மகுடம் படத்தோட கதை என்னன்னு பார்க்கணும்னா, முதல்ல படத்தோட நீளம் வந்து 3 மணி நேரம் 5 நிமிஷன்றதை முக்கியமாக சொல்ல வேண்டியிருக்கு. காரணம் என்னென்னா, இந்த படத்தோட கதை வந்து அவ்வளவு ஒரு டைட்டானிக் ரேஞ்சுக்கு அவர் ஃபீல் பண்ணிட்டார். டைட்டானிக் படத்தையே 3 மணி நேரம் பார்த்தவங்க மகுடம் படத்தை பார்க்க மாட்டாங்களா அப்படின்றது தான் விஷாலுடைய மைண்ட் வைஸ். கதைக்கு போவோம். கதை வந்து 1965 துவங்குது. 2 சின்ன பசங்களை கடற்கரையில் காட்டுறாங்க. அதில் ஒரு பையன் வந்து கேட்குறான், டே அந்த கப்பலில் நீ வந்து போகணும்னு ஆசைப்படுறியான்னு. இன்னும் அந்த பையன் ஹீரோ நம்ம விஷால், சின்ன வயசு விஷால் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கப்பலில் போகிறது ஆசை இல்லைடா, அந்த கப்பலையே ஒரு நாள் வாங்குவேன்றான். ஸோ அப்படி ஆசைப்படுற ஒருத்தன் அடிதடி விஷயங்களில் ஈடுபட்டு பெரிய ஆளாகி சொசைட்டியில் வழக்கம் போல் எதிரிகளை சம்பாதிச்சு ஒரு கட்டத்தில் மகனே வந்து தன்னை தப்பாக நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ரவுடியாக மாறி அவர் வளர்ந்துருக்காரு. இந்த நேரத்தில் அவருடைய எதிரிகள் வந்து அவரை வந்து தீர்த்து கட்ட முயற்சிக்கிறப்ப அவரை விட்டு பிரிந்து கோபமாக போன மகன் வந்து திரும்பி வந்து அப்பனை காப்பாற்றுறாரா என்ன அப்படின்றதான் இது மகுடம் படத்தோட கதை. விஷால் வந்து 2 வேடங்களில் வர்றாரு. அப்பா வேடம் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் கிளாஸு 9ஆம் கிளாஸ் பசங்க வந்து ஸ்கூல் காம்படிஷனில் மேக்கப் போடுறத விட கேவலமான மேக்கப்பு. குறிப்பாக அவர் வச்சுருக்கிற விக்குலாம் வந்து சகிக்க முடியலை, அவ்வளோ கேவலமான விக்கு. அவருடைய நடிப்பும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம புதுசாக விஷால் நடிப்பை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. இந்த படத்தில் வந்து 2 கதாநாயகிகள், ஒன்று அஞ்சலி, இன்னொன்று துஷாரா விஜயன். இளைய விஷாலுக்கு ஜோடியாக வரக்கூடிய துஷாரா விஜயன் வந்து 2-3 காட்சிகள் மட்டுமே நடிக்க வச்சு வீணடிக்கப்பட்டிருக்காங்க. அஞ்சலி பாத்திரம் பரவாயில்ல. ஆனால் விஷால் வந்து ஒரு மீனவ பெண்ணான அஞ்சலியை காதலிக்கிறதாக வச்சுருக்கிற காட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறவிவக்காட்டுத்தனத்துடைய உச்சம். சகிக்க முடியல, அப்படியே நெளிய வேண்டியிருக்கு. இது போக இது வந்து ஒரு ஆக்ஷன் படம்னு நினச்சி தான் விஷால் எடுத்திருக்காரு. ஆனால் ஆக்ஷன் படம்னு நினச்சி அவர் எடுத்திருந்தாலும் ஆக்ஷன்ற பேரில் படம் முழுக்க ஒரே காமெடியாக தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ் ரசிகர்கள் வந்து இளையராஜாவின் ரசிகர்களாக இல்லாதவங்க இருக்கவே முடியாது. அவருடைய பல பாட்டுகளுக்கு நம்மளாம் அடிமை. அதுவும் குறிப்பாக சின்ன கவுண்டர் படத்தில் வரக்கூடிய முத்துமணி மாலை பாட்டுக்கு வந்து அவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க. அந்த பாட்டு வந்து அவ்வளோ ரொமான்டிக்கான ஒரு பாட்டு. அதை உதயகுமார் நல்லா தான் பிக்சரைஸ் பண்ணியிருப்பார். அந்த பாட்டை வந்து மறக்கடிக்கிற மாதிரி விஷால் என்ன பண்ணியிருக்காருன்னா, கிளைமேக்ஸுக்கு முந்தின ஃபைட்டில் சுமார் 200 ரவுடிகளை வந்து துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டே இருக்கார். பின்னால் வந்து ஃபுல் வால்யூமில் இந்த பாட்டு ஓடுது. அந்த பாட்டுக்கு சில மூமெண்ட்ஸும் பண்ணுறாரு. இதை பார்த்தீங்கன்னா எப்படி, இதை நினச்சி பாருங்கள். இதை பார்க்க கூட வேண்டியதில்லை. இதை நினச்சி பாருங்கள் எப்படி இருந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரியான ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு டைரக்ஷன் தான் படம் முழுக்க இருக்குது. அதுபோக வந்து அந்த கதையினுடைய இன்னொரு மையப்புள்ளியாக என்ன வச்சுருக்காங்கன்னா, இந்தியாவில் நடக்கிற ரோடு ஆக்சிடெண்ட்டுகளுக்கு காரணம் வந்து அந்த மோசமான ரோடுகள் கிடையாது. வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ், மெக்கானிக்கல் ஸ்பேர் பார்ட்ஸ் தான் காரணம்னு ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிச்சி அதுக்கான பேப்பர் கட்டிங் ஆதாரங்களையும் படத்தில் அங்கங்கே காட்டுறாங்க. இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து மெயின் வில்லனை வந்து விஷால் கொல்ல போவார். ஒரு மீன்கார அம்மா வந்து, தம்பி அந்த பாவம் உனக்கு வேண்டாம், அவனை நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. இப்போ நமக்கு மைண்ட் வாய்ஸ் என்ன ஓடுதுன்னா, தம்பி விஷால், நீங்கள் மகுடம்னு ஒரு படம் எடுத்தீங்கல்ல, அந்த பாவத்தை தாண்டி இனிமேல் வேறு எந்த பாவத்தையும் செய்ய வேண்டாம்னு அந்த அம்மா சொல்கிறாங்களோன்னு தோணுது. மொத்தத்தில் மகுடம் குறைகுடம்.